வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் அளவிற்காக வெடித்துள்ள போராட்டம், குவியும் அரசியல்வாதிகள், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை உயர்வு. விடுதலை புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற இடமளிக்கப் போவதில்லை, சுரேஷ் அளவிற்கான போராட்டத்தில் விமல் வீரவன்ச வீரவசனம். தமிழர்களை நிம்மதியாக வாழவிடு, சொல்லிசை பாடகர் சங்கீதனுக்காக யாழில் போராட்டம். 26% வருவாய் அதிகரிப்பு, இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். மறு அறிவிப்பு வரும் வரை விழிப்புடன் இருக்கவும், கடலோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. 2028 இரட்டிப்பாகும் கடன் நெருக்கடி, அனுர அரசை பகிரங்கமாக எச்சரித்த சஜித். கட்டன் பிரதான வீதியில் மண் சரிவு, போக்குவரத்து பாதிப்பு. யாக பூஜை என்ற போரில் பிரபல பாடசாலை மாணவியிடம் அத்துமீறல், முக்கிய அரசியல் கட்சி உறுப்பினர் கைது. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுரேஷ் அளவிற்காக வெடித்துள்ள போராட்டம், குவியும் அரசியல்வாதிகள், பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் அளவிற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று காலை கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் ஆதரவாக கலந்து கொண்டுள்ளனர். சுரேஷ் அளவின் விடுதலையை வலியுறுத்தியும் அவரது கைது மற்றும் தடுப்பு காவலை கண்டித்தும் போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதன் காரணமாக குறித்த பகுதியில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட சுரேஷ் அளவின் தாயார் உருக்கமான கோரிக்கையொன்றையும் முன்வைத்துள்ளார். எனது மகனை உயிருடன் என்னிடம் ஒப்படையுங்கள். நாட்டிற்காக அவரை நான் ஒப்படைத்தேன். ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக அவரை பலி கொடுக்க என்னால் முடியாது. இனி எந்த தாய்மாரும் தங்களது பிள்ளைகளை ராணுவ சேவைக்காக அர்ப்பணிக்க கூடாது. அவ்வாறு செய்தால் தன்னைப் போலவே போராட வேண்டிய நிலை ஏற்படும் என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற இடமளிக்கப் போவதில்லை, சுரேஷ் அளவிற்கான போராட்டத்தில் விமல் வீரவன்ச. சுரேஷ் அளவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் அளவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கல்களை நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. சுரேஷ் அளவுக்காக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார். இந்த போராட்டத்தில் விமல் வீரவன்ச, உதயன்காப். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை உயர்வு, சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 129 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிலிப்பைன்ஸில் இன்று காலை 7.8 ரிக்டர் அளவான நிலநடுக்கம் பதிவானது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலின் உள்ளே ஏற்பட்டதாக ஜெர்மனிய புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழர்களை நிம்மதியாக வாழவிடு, சொல்லிசை பாடகர் சங்கீதனுக்காக யாழில் போராட்டம். சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது வல்வெட்டித்துறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதேச இளைஞர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், வலி கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், பொது அமைப்பு பிரதிநிதிகள், சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் சிறையில் அடைக்கப்பட்ட சொல்லிசை பாடகன் சங்கீதனை விடுதலை செய்ய கோரியும் முன்வைத்துள்ளனர். 26% வருவாய் அதிகரிப்பு, இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். 2026 ஆண்டின் மே மாதத்தில் வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த மொத்த வருவாய் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களிடமிருந்து இலங்கைக்கு 847 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி 2025 மே மாதத்தில் கிடைத்த 641.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஒருமுறை பணம் அனுப்புதல் வருமானம் 205.3 மில்லியன் டாலர்களால் அதிகரித்துள்ளது.
மேலும் 2026 ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பிய மொத்த பணத்தொகை 3.90 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை விழிப்புடன் இருக்கவும். கடலோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக காங்கேசன்துறை முதல் மன்னார் வழியாக கட்பெட்டி வரையிலான கடலோர பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 10:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையின்படி காங்கேசன்துறை முதல் மன்னார் வழியாக கல்பெட்டி வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அப்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் பிரதான வீதியில் மண் சரிவு, போக்குவரத்து பாதிப்பு. ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் டிக்கோயா ஓர்லி தோட்ட பகுதியில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததில் விபத்துக்குள்ளானதால் சில மணி நேரம் போக்குவரத்து ஒருவழிப்பாதையாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையுடனான காலநிலையால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சரிந்து விழுந்த மண்மேட்டை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்துள்ளது. 2028 இரட்டிப்பாகும் கடன் நெருக்கடி, அனுர அரசை பகிரங்கமாக எச்சரித்த சஜித். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை நிறைவடைந்த பின்னர் 2028 ஆண்டில் நாடு எதிர்கொள்ளவிருக்கும் பாரிய கடன் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக கொள்கை ரீதியான நடவடிக்கைகள் அரசு தற்போது இருந்தே முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் வறுமை மட்டம் 30% சிறார்களின் ஊட்டச்சத்து குறைபாடு 20% அதிகரித்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. 2027 மார்ச் மாதத்துடன் இலங்கையுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடு முடிவுக்கு வருகிறது. அதன் பின்னர் நாட்டிற்கு கிடைக்கும் விரிவுபடுத்தப்பட்ட கடன் வசதிகள் நிறுத்தப்படும். எதிர்வரும் 2028 ஜனவரி முதல் 2.5 பில்லியன் முதல் 3.5 பில்லியன் வரை அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன்களை நாடு திரும்பச் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த கடன்களை திரும்பச் செலுத்த முடியாமல் போனால் நாடு மீண்டும் ஆபத்தான பொருளாதார புதைக்குழியில் விழும். எனவே அத்தகைய இக்கட்டான சூழ்நிலை உருவாவதற்கு முன்பே அதனை தவிர்ப்பதற்கான அனைத்து கொள்கை ரீதியான நடவடிக்கைகளை இப்போதிலிருந்தே எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாக பூஜை போர்வையில் பிரபல பாடசாலை மாணவியிடம் அத்துமீறல், அரசியல் கட்சி உறுப்பினர் கைது. மாவனல்ல அரநாயக்க பிரதேசத்தில் யாக பூஜையின் பேரில் மாணவி ஒருவரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற முயன்ற பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பிரதேச சபை உறுப்பினர் ஹெம்மத்தாகம மாவனல்ல வீதியில் உள்ள தவணைகள பகுதியில் சிங்கள ஆயுர்வேத மருத்துவ நிலையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் உடலில் உள்ள தோஷங்களை நீக்குவதற்காக யாக பூஜை செய்வதாக கூறி அவரை ஏமாற்றி வர வைத்து பாலியல் அத்துமீறல் செய்துள்ளமை போலீஸ் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது.